குருதிமா மந்திர பாட்டி மேல இருந்த கோவத்தால எப்படியாவது பாட்டிய கொல்லணும்னு பகையில திரியறா. அடியே மந்திர பாட்டி, எங்கடி இருக்க? உன்னை கொன்னு என் பகைய தீத்துக்கிற. உன்னை கொல்றதா என் லட்சியம். ஒரு நாள் காட்டுல ஒருத்த ஆடை மேய்ச்சிட்டு இருக்கா. சாயந்தரம் ஆகுது. சாயங்காலம் ஆகுது. மாடு மேய்ச்சது போதும். எங்க இருந்தா ராத்திரி ஆயிரும். ஐயோ, ராத்திரி ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான். ஆடை வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். அப்படி நினைச்சுக்கிட்டே வீட்டுக்கு போய் அவ தாத்தா கிட்ட, தாத்தா உன்கிட்ட என்னமோ கேட்கணும்னு நான் நினைச்சேன். என்னடா அது? கேளு. நம்ம கிட்ட இருக்கிற ஆடுக்கு கொம்பே இல்ல, எதுக்கு? ஆட்டுக்கு சாதாரணமா கொம்பு இருக்கும்ல. ஓ, அதுவா? நம்ம வம்சத்துல அந்த காலத்துல இருந்து நாம மாடு மேய்ச்சி பொழப்ப ஓட்டிக்கிட்டே இருக்கோம். அப்போல இருந்து தாத்தா கொள்ளு தாத்தா அவங்க பூஜிக்கிற மலை தேவதைக்கு ஆட்டோட கொம்பை எடுத்து அதுல மாலைய பண்ணி அந்த சாமிக்கு மாலையா போடுவாங்க. இந்த மாதிரி நிறைய வருஷமா ஆட்டோட கொம்பை எடுத்து சாமிக்கு மாலையா போட்டதுனால நம்ம காலத்துல இப்போ அவங்களுக்கு மொத்தமா கொம்பே இல்லாம போயிடுச்சு. கொம்பு இருக்க ஆடுகளை நான் எப்ப பார்த்தேன்னா அது நான் சின்ன வயசுல இருக்கும்போது தான். இந்த மாதிரி கொம்பே இல்லாம போனதுனால அதுவும் கூட இப்ப போயிடுச்சு. அங்க பாரு, அங்க தெரியுற ஒரு ஆடுக்கு ஒரு கொம்பு இருக்குப்பா அப்படின்னு தாத்தா அந்த மந்தையில ஒத்த கொம்போட இருந்த ஆடை காட்டினாரு. ஆமா தாத்தா, அந்த ஒரு ஆடுக்கு மட்டும் கொம்பு இருக்கு. நிஜமா இதெல்லாம் விசித்திரமா இருக்கு. நீ உன் பாட்டி வீட்டுல இருந்து இப்போதானே நீ இங்க வந்திருக்க. உனக்கு எல்லாமே விசித்திரமாதாப்பா இருக்கும். நாளைக்கு காலையில அந்த காட்டோட சுடுகாடு இடத்துல ஆட்டு மந்தைய ஓட்டணும். சீக்கிரமா போய் தூங்கு. சரி தாத்தா அப்படின்னு 2 பேரும் போய் படுத்துக்கிட்டாங்க. காத்தலானது. மாதவா ஆடை மேய்ச்சிக்கிட்டே காட்டுக்கிட்ட இருந்த மயனத்துக்கிட்ட போனான். அங்க மரத்துக்கு கீழே உட்கார்ந்து ஆட்டை மேய்ச்சிட்டு இருக்கா. அதுக்குள்ள அங்க கிருதிமா வந்து ஒத்த கொம்பு ஆட்டை பார்த்து, ஒத்த கொம்பு ஆடு, இவ்வளவு நாள் நான் பட்ட சிரமத்துக்கு இன்னைக்கு பலன் கிடைச்சது. இவ்வளவு நாளைக்கு அப்புறம் ஒத்த கொம்பு ஆடு எனக்கு கிடைச்சிடுச்சு. இனி மந்திர பாட்டிய என் கிட்ட இருந்து யாரும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு அவன் மந்திர கோலால மாதவனை ஒத்த கொம்பு ஆட செஞ்சு பாதாள குகைக்கு கூட்டிட்டு போயிட்டா. இதெல்லாம் மயானத்துல சமாதில செம்பு நாணியும் சாப்பிடுற குட்டி பிசாசு மேல வந்து யாருக்கு தெரியாம பாத்துக்கிட்டு இருக்கு. யாரா அது? மந்திர பாட்டிய கொல்றேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். அவளுக்கு நேரம் வந்தாச்சு. இவரோட கதையை நாமளே முடிக்கலாம் அப்படின்னு சர்றன்னு காத்துல பறந்துகிட்டே கிருதியமா இருக்கிற குகைக்கு போயிடுச்சு. அன்னைக்கு அமாவாசை. கா கௌ கோரக கிராப்ரகா பா பௌ கோரக பீகர பராகா ஜா ஜௌ ஜோரக ஜாகரக கராகா மா முருக மிருத்யு மரணகாரகா அப்படின்னு மந்திரம் படிச்சுக்கிட்டு மாதவனை கொன்னு அவர் ரத்தத்தால பாதாள கிரீடத்துக்கு ரத்த பலி, தலையால அக்னி பலி கொடுக்கறா. அதை பார்த்த குட்டி சேத்தா, ஐயோ இவன் ரொம்ப சக்திசாலியான சூனியக்காரி போல. சீக்கிரமா இந்த விஷயத்த நான் பாட்டிக்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைச்சு காத்துல சர்றன்னு பறந்துகிட்டு போகுது. வழியில பசி எடுத்து ஒரு ஊரில இறங்கி மயானத்துக்கிட்ட செம்பு நாணயத்துக்காக போகும்போது அந்த ஊர்க்காரங்க பேசுறத கேட்டு நின்னுச்சு. என்னடா, நம்ம ஊர ஒவ்வொரு அமாவாசை ஆட்டை மேய்க்கிறவன் யாரோ ஒருத்தரை காணாம போறானா? நம்ம ஊர்ல மட்டும் இல்லடா, அக்க பக்கத்து ஊர்ல கூட ஆடு மேய்க்கிறவன் ஒருத்தர் காணாம போறாங்க. அவங்க என்னாறாங்க என்னமோ தெரியல. விலங்கு ஏதாவது கொண்டுகிட்டே இருக்கா, இல்ல பேயா, இல்லனா பிசாசு கொண்டுட்டே இருக்கா? எனக்கு தெரியும்.
இதெல்லாமே அந்த சூனியக்காரி தான் பண்ணிகிட்டே இருக்கான். ஏய் எப்பா, இத்தனை பேர் அது கொண்டு போட்டிருக்கான். நேரத்தை வீணாக்க கூடாது. பகனி புகத்தி பக பாகினி ஹம் ஹங்கனிக்கு என்னத்தே கண காஜரே ஒடத்தே மிடத்தே போம்பஷ் ஸ்வாஹ ஒடத்தே மடத்தே குஷ் ஸ்வாஹ. அப்படின்னு நடந்ததெல்லாம் குட்டி பிசாசு மந்திர பாட்டிக்கு சொல்லிச்சு. கப்ரஜோமோ கப்ரஜமோஞ்சு கப்ரஜோமோ கப்ரஜமோஞ்சு அப்படின்னு மந்திரத்தை படிச்சு அஞ்சனத்துல பார்த்தாங்க. ஆனா மந்திர பாட்டிக்கு அஞ்சனத்துல ஒண்ணுமே தெரியல. எனக்கு அஞ்சனத்துல தெரியலனா அவ கூட என் மாதிரி சக்திசாலியான மந்திரவாதிதா. அஜய், அவன் பாதாள குகையில் தீம பூஜை எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கான். அங்கே ரத்தமும் கூட ஒரு மாதிரி இருக்கு. அதுக்கு ரத்தாபிஷேகம் பண்ணுறது கூட நான் பார்த்தேன். பாதாள குகையா? கிரீடமா? ஆமாம் பாட்டி. அடே குட்டிச்சாத்தா, நீ ஒரு வேலை செய் அப்படின்னு மந்திர பாட்டி குட்டி சாத்தானுக்கு காதுல ஏதோ சொல்லி அனுப்பினாங்க. கொஞ்சம் கூட நேரத்தை கடத்தாம குட்டி சேத்தான் காத்துல பறந்துகிட்டே போச்சு. குட்டி சேத்தா, இது என்னால தனியா ஆகிற காரியம் இல்ல. அவ சுத்ர சித்தி இருக்கிற மந்திரவாதி மாதிரி இருக்கா. நாங்க எல்லாரும் சேர்ந்தாதான் அவளை அழிக்க முடியும். நான் தனியா அந்த பாதாள குகைக்கு போறேன். நீ போய் லோக்கி ஜமரிய கூட்டிட்டு வா. போ. இன்னைக்கு பாட்டி அதை என்ன பண்ண போகுது பாரு. அதோட நிலைமை மட்டாஷ். குட்டி சாத்தான கெட்டி சாத்தானு காட்டுறேன். உனக்கு நேரம் நெருங்கிருச்சு, வந்துட்டே இருக்கேன். உனக்கு இனிமே ஓ பகனி புகத்து பக பாஜிரே ஹம் ஹங்கனி கிணத்து கிட காஜிரே ஒடத்தே மெடத்தே போம்புஷ் ஸ்வாஹ ஒடத்தே மெடத்தே ஹம் குஷ் ஸ்வாஹ. அப்படின்னு பறந்துகிட்டே பேதாள குகையில இருக்கிற லோக்கி கிட்ட போய் நடந்ததெல்லாம் சொல்லிச்சு. அப்படி 2 பேரும் பறந்துகிட்டே ஜபம் பண்ணிட்டு இருந்த ஜமரி மகர்ஷி கிட்ட போனாங்க. பாட்டியை கொண்டு போடுறதுக்கு ஒரு சூனியக்காரி முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காளா? ஜமரி மகர்ஷி அவகிட்ட பாட்டி தனியா போயிருக்கா. வாங்க நம்ம போய் பாட்டியை காப்பாத்தலாம். மந்திர பாட்டிக்கு சாவா? பாட்டினா பேய்களுக்கு தண்டம், பூதத்துக்கு பயம், பிசாசுக்கு பிராண சங்கடம். மந்திரவாதிங்க கெட்டவங்க பாட்டிய பார்த்தாலே பயப்படுவாங்க. அந்த பாட்டிக்கு சாவா? அதுவும் சூனியக்காரியாலையா? பாட்டி போட்ட அஞ்சனத்துல அந்த சூனியக்காரி கிடைக்கலன்னு பாட்டியே சொன்னாங்க. அஞ்சனத்துக்கு அவங்க கிடைக்கலன்னா பாட்டி போலயே அவங்களுக்கும் சக்தி இருக்குன்னு, நம்ம எல்லாருமே சேர்ந்து அவளை நாசமாக்க முடியும்னு அவங்க சொன்னாங்க. அவங்கள நாசமாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கேன். வாங்க போலாம் அப்படின்னு குட்டி சாத்தான் லோக்கி ஜமரி பாதாள குகைக்கு போனாங்க. அங்க பாட்டி தனியா பாதாள குகைக்கு போய் பார்த்தா. குருதிமா, நீயா? ஆமாண்டி மந்திர பாட்டி, உனக்காக தான் இவ்வளவு நாள் காத்திருக்க. என் சக்தியால உன்னை கூப்பிட முடியாது. அதனால ஜனங்களை கொன்னா நீ எங்கிருந்தாலும் வருவேன்னு ஆடு மேய்க்கிறவங்களை தேடி தேடி கொன்னு என் பாதாள கிரீடத்துக்கு பலி கொடுக்குற. என் எண்ணம் நிறைவேறிடுச்சு. நீ தனியா வந்திருக்க. என் கையால சாக போறேன் இன்னைக்கு. நீ என்ன நினைச்சாலும் என்ன சதி பண்ணாலும் என்ன ஒண்ணு பண்ண முடியாது குருதிமா. கோப்ரஜமா கோப்ரஜமாஞ்சு கோப்ரஜமா கோப்ரஜமாஞ்சு அப்படின்னு மந்திர பாட்டி மந்திரத்தை படிச்சதும் கிருதிமா கூட மந்திரத்தை ஓதுறா. பயங்கரமா சிரிக்கிறா. கோ கோ கோரக்க காப்ரகா பா ப்ரவ் கோரக்க பீக்கர கராக்கா ஜா ஜௌ ஜோரக்க ஜாகரக்க கராக்கா மா மிருகா மிருத்தி மரணக்க காரக்கா அப்படின்னு 2 பேரும் மந்திரத்தை படிக்கிறாங்க. மந்திர பாட்டி படிக்கிற வேதாள மந்திரத்தை அவ மந்திரத்தால தடுக்கிறா கிருதிமா. அவ மந்திர சக்தி முன்னாடி அதிக நேரம் நிக்க முடியல மந்திர பாட்டிக்கு. பாதாள குகையெல்லாம் கிருதிமா படிக்கிற மந்திரம் ஒழிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த மந்திர சக்தியை தாங்க முடியாம கிருதிமா செருக்குள்ள போயிட்டாங்க பாட்டி.
கோ கோ கோரக காப்ரகா பா ப்ரௌ கோரக பீக்கர கராக்கா ஜா ஜௌ ஜோரக ஜாகரக கராக்கா. பாத்தியா என் சக்திய? இப்ப பாரு உன்னை என்ன செய்யறேன்னு. அப்படின்னு பாட்டிய ஆடு கொம்பால பண்ண கவசாத்தால சிறை செஞ்சு சுத்தி பாதாளோ தந்திரம் சிறை செய்யறா. பாட்டி தலை மேல இருந்த பேதாள கிரீட்ட தவறி கீழே விழுந்துடுச்சு. அதோட அவங்க ஆத்மா கொஞ்சம் கொஞ்சமா சரீரத்தை விட்டு போகுது. பாட்டி ரொம்ப சோர்வாயிட்டாங்க. பாத்தியா மந்திர பாட்டி, உன்னோட கதி என்னாச்சுன்னு? உன் ஆத்மா கொஞ்சம் கொஞ்சமா உன்னை விட்டு போய் நீ முழுசா கூனி குறுகி நாசமாயி 19 நாள்ல சாக போற. என்கிட்ட வச்சுக்கிறியா? உன்னை இப்ப யாரு காப்பாத்த முடியாது. சாவடி சாவு அப்படின்னு சொன்னதும் லோக்கி ஜமரி குட்டி சேத்தான் மின்னல் வேகத்துல வந்து எங்க பாட்டியை கட்டி போடுறியா? உன்னை என்ன பண்ற பாரு அப்படின்னு பறந்து குருதிமாவை தாக்குனதும் குருதிமாவோட சக்தி தாங்காம விழுந்துடுச்சு. கோ கோ கோரக காப்ரகா பா ப்ரௌ கோரக பீக்கர கராக்கா ஜா ஜௌ ஜோரக ஜாகரக கராக்கா மா மிருகா மிருத்யு மரணக காரகா. அப்படின்னு மந்திரத்தை படிச்சதும் ஜமரி லோக்கி 2 பேரும் ஒரே வாட்டி மந்திரத்தை படிச்சு குருதிமா மேல தாக்குதல் நடத்துறாங்க. அவங்க 2 பேரும் சக்தியால குருதிமாவை தாக்குறாங்க. அதுக்குள்ள குட்டிச்சேத்தான் பாட்டிய விடுவிக்க முயற்சிக்குது. ஆனா விடுவிக்க முடியல. குட்டிச்சத்தா சீக்கிரம் கீழே விழுந்த வேதாள கிரீடத்தை எடுத்துட்டு வா. அதை இடுப்புல வச்சுக்கோ, உனக்கு சக்தி வரும். அந்த சக்தியால பாட்டியை நீ காப்பாத்தலாம் அப்படின்னு சொன்னதும் குட்டிச்சேத்தான் பாட்டியோட வேதாள கிரீடத்தை இடுப்புக்கு மாட்டிக்கிச்சு. அதோட குட்டிச்சேத்தானுக்கு சக்தி வந்து ஓம் பகனை புகத்து பக பாஜரே ஹம் ஹரணிக்கிறதே கிண காஜரே ஒடத்தே விடத்தே பூமுஷ் ஸ்வாஹ ஒடத்தே மடத்தே ஹாம் குஷ் ஸ்வாஹ. அப்படின்னு மந்திரத்தை படிச்சு அதோட முடியால லோக்கி ஜமரிய தடுக்கிற குருதிமா மந்திரத்தை சொல்ல முடியாம செஞ்சது. ஜமனி, நீங்க பாட்டியை காப்பாத்துங்க. நானும் குட்டிச்சத்தா அவளை நாங்க பாத்துக்கிறோம். அப்படின்னு லோக்கி குட்டிச்சேத்தான் குருதிமாவோட போராடும் போது ஜமரி பாட்டிக்கிட்ட போய் குரோம் கிரீம் கட்டாகடஹா ஆத்ம ரஞ்சிதம் கட்டாகடஹா தலகர்பா கட்டாகடஹா மந்திரத்தை படிச்சதும் பாட்டி சுத்தி இருந்த சிறை நீங்கிடுச்சு. ஜமரி மந்திர கோலால ஆட்டு கொம்பால செஞ்ச கவசத்தை நாசமாக்கி பாட்டிய கீழே இறக்குனாங்க. அப்பவே பாட்டி ரொம்ப சோர்வாயி நினைவில்லாம கெடுக்குறாங்க. எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் பாட்டி ஆத்மா உடம்புக்குள்ள போகவே இல்லை. பாட்டியை நீங்க காப்பாத்துங்க, நான் இவளை பாத்துக்கிறேன். இனி முடியாதுன்னு லோக்கி குருதிமாவை கட்டியா பிடிச்சுக்கிட்டு காத்துல பறந்துட்டான். மாட்டு கொம்பால கட்டி போட்டிருக்கான்னா இதுக்கு பரிகாரம் என்ன? அப்படின்னு குச்சியால அங்க நிலத்துல சிறிதி தந்திர கோலம் போட்டு அதுக்குள்ள பாட்டியோட வேதாள கிரீட்டத்தை வச்சு வேதாளத்தை கூப்பிட்டா. குரோம் கிரீம் கட்டாகடஹா ஆத்ம ரஞ்சிதம் கட்டாகடஹா மலகர்பா கம்ஃபர்ட் கட்டாகடஹா அருள் கூட வேதாளம். அப்படின்னு வேதாளத்தை கூப்பிட்டதும் வேதாளம் பாட்டி கிரீடத்துல இருந்து வந்து பாட்டிய காப்பாத்துற வழிய சொன்னாரு. ஓ, இந்த மாயை என்னன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. ஆனா பாட்டியை நாம காப்பாத்தணும்னா ஒற்றை கொம்பு ஆடு வேணும். ஒற்றை கம்ப ஆட இந்த குதிரைமா எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்கணும். அப்படி சுத்தி பார்த்தா அந்த குகையில ஆடு நடந்த படிகள் தெரிஞ்சது. அந்த மண்ணை எடுத்துக்கிட்டு பாட்டி கண்ணில் வந்த தண்ணியால கலந்து அங்கேயே அஞ்சனை போட்டு ஆடு எங்க இருக்குன்னு பார்த்தாரு ஜமரி. லோக்கி குருதிமாவோட காத்துல போராடுறாரு. அந்த ஆடை ஒரு இருட்டுல அடிச்சு வச்சிருக்கா, அது எனக்கு தெரிய மாட்டேங்குது. உடனே குட்டிச்சேத்தா அங்கிருந்த சிலை கிட்ட ஆடு நடந்த படுகளை பார்த்து
அங்க பாருங்க ஜமரி, ஆட்டோட கால் தடம் அந்த சிலை கிட்ட இருக்கு. அப்படின்னு சொன்னதும் ஜமரி அந்த பக்கம் போய் பார்த்தாரு. அந்த படிகள் போகிற திசையில போய் பார்த்தா அங்க சிலை கிட்ட ஆடோட படிகள் தெரியவே இல்லை. அது என்ன, சில பேருக்கு இருக்கிற அந்த கால் தடம் முன்னாடி போகவே மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சு நடக்கும்போது அங்க நிலத்துக்கிட்ட ஏதோ ஒரு மாதிரி விசித்திரமா தெரிஞ்சு காலால நிலத்தை உதைச்சாரு. இங்க என்னவோ ரகசியமான ஒரு அறை இருக்கு போல, அதுக்குள்ள எப்படி போறது, இதுக்கு வழி இருக்கு அப்படின்னு நினைச்சு பக்கத்துல இருந்த சிலை பக்கம் சந்தேகமா பார்த்த ஜமரிக்கு ஒரு ஆலோசனை வந்தது. ஓஹோ, ரகசியம் எல்லாமே இந்த சிலையில தான் இருக்கா அப்படின்னு நினைச்சு அந்த சிலைய தள்ளி பார்த்தாரு. அப்படி தள்ளினதோ சிலை முன்னாடி போய் நிலத்துக்கு கீழே இருந்து ரகசிய அறை தெரிஞ்சது. அதுல ஒத்த கொம்பு ஆடு இருக்கு. அந்த ஆடு கொம்பை எடுத்து பொடி பண்ணி அதை ஹோமத்துல போட்டு அந்த புகைய பாட்டிக்கு காட்டினதும் பாட்டி எந்திரிச்சாங்க. லோக்கி, பாட்டி எந்திரிச்சிட்டாங்க, சரியாயிட்டாங்க அப்படின்னு சொன்னதும் கிருதிமாவை காத்துலயே விட்டுட்டு லோக்கி பாட்டி கிட்ட பறந்துகிட்டே வரா. கிருதிமா காத்துல விழும்போது மந்திரத்தை படிச்சதும் கோ கௌ கோரக காப்ரகா பா ப்ரௌ கோரக பீக்கர கராக்கா ஜா ஜௌ ஜோரக ஜாகரக கராக்கா. 2 பிசாசுங்க பறந்துகிட்டே வந்தது. அதோட முதுகுல நின்னு ச்சே, பாட்டி தப்பிச்சிட்டா. இப்ப போனா 3 பேதால கிரீட சக்தியால என்ன சிறை செய்வாங்க. அதனால இன்னொரு வாட்டி அவளை வச்சுக்கிறேன் அப்படின்னு அங்கிருந்து போயிட்டா. பாட்டி, குதிரைமா ஓடி போச்சு, அதை நம்ம இப்படி நாசமாக்குறது? அவளை கொல்றது ரொம்ப கஷ்டம் குட்டிச்சாத்தான். அவ என் மேல பகையால 25 வருஷமா என் சாவுக்காக காத்திருக்கா. குட்டி சேத்தா வேதாள கிரீடத்தை பாட்டிக்கு கொடுத்துச்சு. கிரீடத்தை வச்சதும் பாட்டிக்கு தெம்பு வந்தது. கப்ரஜமோ கப்ரஜமாஞ்சு கப்ரஜமா கோப்ரஜமோஞ்சு. உங்க 3 பேர் உதவியால தான் மறுபடியும் எனக்கு சக்தி கிடைச்சது. சபாஸ் குட்டி சாத்தா, உன்னால தான் இதெல்லாம். நீ எப்பவும் எல்லாருக்கும் உதவுறவன் தான் குட்டி பையன். ஆமா பாட்டி, அந்த குதிரைமா யாரு? அவங்களுக்கு உனக்கும் என்ன சம்பந்தம்? அவங்க உன்னை எதுக்கு கொல்றதுக்கு முயற்சிக்கிறாங்க? சொல்ற எல்லாத்தையும் சொல்ற. சின்ன இடைவேளைக்கு அப்புறம்